திண்டுக்கல் கிழக்கு மீனாட்சி நாயக்கன்பட்டியில் கூலி தொழிலாளி கொலை, 2 வாலிபர்கள் கைது. திண்டுக்கல் கிழக்கு மீனாட்சி நாயக்கன்பட்டி பகுதியைச் சேர்ந்த சுப்பையா மகன் அகரமுத்து, வயது 35. இவர் கூலி தொழிலாளி ஆவார். அதே பகுதியைச் சேர்ந்த கண்ணன் மகன் அங்குச்சாமி, வயது 33. இருவருக்கும் முன்விரோதம் இருந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் நேற்று இரவு மது போதையில் ஏற்பட்ட தகராறு காரணமாக அங்குச்சாமி மற்றும் முத்தலகுப்பட்டியைச் சேர்ந்த செல்வம் மகன் சியாம், வயது 19 ஆகிய இருவரும் கத்தியால் அகரமுத்துவை சரமாரியாக குத்தினர். இதில் அகரமுத்து ரத்த வெள்ளத்தில் படுகாயத்துடன் கீழே விழுந்தார். இதுகுறித்து தாடிக்கொம்பு காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த திண்டுக்கல் தாடிக்கொம்பு காவல் நிலைய ஆய்வாளர் பாலமுருகன், சார்பு ஆய்வாளர் பிரபாகரன் மற்றும் காவலர்கள் அகரமுத்துவை மீட்டு சிகிச்சைக்காக திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு அவர் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். மேற்படி சம்பவம் குறித்து புறநகர் டிஎஸ்பி சிபி சாய் சௌந்தர்யன் தலைமையில் தாடிக்கொம்பு காவல் நிலைய ஆய்வாளர் பாலமுருகன், சார்பு ஆய்வாளர் பிரபாகரன் மற்றும் டிஎஸ்பி தனிப்படையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு கொலை செய்த வழக்கில் அங்குச்சாமி மற்றும் சியாம் ஆகிய 2 பேரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.